எல்லாருக்கும் முன்னுக்கு எப்படிங்களா ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா வைக்கணும். இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸியோட M51 அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கூட இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 mAh உள்ள ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது கூட இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் அடங்கி இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு மொபைலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதனால் வீடியோ இது வைக்கும். அது மாதிரி சேனலுக்கு தான் புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெட் கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக நல்ல வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க கைஸ், நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி M51ஓட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து M51 கேலக்ஸின்னு போட்டிருக்கு. பாக்ஸ் இங்கே இருக்குது. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ வேரியண்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து 6GB RAM 128GB மேட் இன் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கு. இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஃபோன் தான் இருக்குது. நம்ம ஃபோன் எடுக்கலாம். ஓகே, நான் எதுவும் கனமாக இருக்குன்னு நினச்சேன். பிரச்சனை இல்லை, நான் நார்மலாக இருக்கிற ஃபோன் மாதிரியே தான் இருக்குது. நம்ம பேசலாம். இப்போ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து உள்ளார இன்னொரு கேஸ் இருக்கா பார்க்கலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ளூடடாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Type-C to Type-C வந்து அதுக்குள்ளாரே இருக்குது. அதுக்கடுத்தது வந்து இந்த சின்ன பாக்ஸ் பார்க்கலாம். சின்ன பாக்ஸ் வந்து அவ்வளோ இதில் தக்கையாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து சிம் ரிஜெக்ட் டூல் வந்து அதோடயே வந்துடுது. கூட பார்த்திங்கன்னா வந்து 3 யூசர் மேனுவல் தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இல்லை கேஸ் இல்லை, இந்த யூசர் மேனுவல் தான். இப்போ நம்ம வந்து அழகாக நம்ம கவர் எடுக்கலாம். லுக் வைஸ் நல்லா இருக்குது. நம்மள்ட்ட இருக்க ப்ளூ வேரியண்ட் இது. இதில் 2-3 வேரியண்ட்டில் வருது. இந்த ஸ்டிக்கரையும் நம்ம எடுக்கலாம். உங்களால் ஃபோனை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு க்ளாஸி லுக்கில் வந்து பில்ட் குவாலிட்டி வந்து உங்களால் பார்க்க முடியும். ஆன் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா வந்து கேலக்ஸி M51 போட்டிருக்கு. இது நம்ம வந்து பூட்டிங் ஆகிற வரைக்கும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து ஓவராலாக பார்க்கலாம். இல்லை ஹைலைட்டடான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு 7000 mAh வருது. கூட பார்த்தீங்கன்னா 25 USB Type-C வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் சப்போர்ட்டட் இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோட் ரேட் கேமரா தான் இருக்குது. கோட் ரேட் கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேட்டராக அதை பற்றி பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 730 Snapdragon G ப்ராசஸர் வருது. 6.7 inch வந்து ஃபுல் HD சூப்பர் AMOLED கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்க்குறதுக்கும் க்ளாஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 7000 mAh சொன்னாலும் என்னால் நம்ப முடியல. ஏன்னா அப்படி பில்ட் குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லலாம் சாம்சங்கில். ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.7 inch இருக்கிறதால உங்களுக்கு கையில் பிடிக்க நல்லாயிருக்கு. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இந்த தடவை வந்து பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். அழகாக நீங்கள் பவர் பட்டன்லேயே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து மெயினான இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம வந்து AMOLED சொன்னாலே சாம்சங்கில் அதை ஸ்பெஷலி இதில் சூப்பர் AMOLED கொடுத்துருக்காங்க. அவங்களோட UI பார்த்திங்கன்னா வந்து 2.1 இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இன்பில்ட் வந்து Android 1028GB வந்து இது வேரியண்ட். இது கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து நம்ம அதில் ஆல்ரெடி யூஸ்டாக இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு போதுமான அளவுக்கு 6GB ரேமோடு வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து பேட்ரி பேக்கப் சொல்லலாம். நல்லா இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரிலாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து நல்ல விதத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். இதில் கேமரா பார்த்திங்கன்னா வந்து உங்களால் கேமரா பார்க்க முடியும். நார்மலாக உள்ள சாம்சங் கேமராவில் வந்து எல்லாமே இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். இதில் வந்து சிங்கிள் டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சிங்கிள் டேக்கில் ஒரே வாட்டி நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களால் பல மாடலில் வந்து அந்த சிங்கிள் டேக்கில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களால் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து M31 இல்லை நீங்கள் ஃப்ளாக்ஷிப் மாடலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாடல் இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் 2-3 சாம்பிள் மட்டும் காட்டுறேன். ஏன்னா நம்ம டெப்த்தான ரிவ்யூவில் தான் இதை பற்றிலாம் நம்மளால் பேச முடியும். ஆனால் இப்போதைக்கு இதில் நம்ம வந்து நான் ஓவராலாக காட்டுறேன். இதில் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இப்போ நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா வந்து மெயின் கேமரா வந்து 64 MP வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 12 MP. அதுக்கடுத்து டெப்த் வந்து 5 MP கொடுத்துருக்காங்க. மேக்ரோ வந்து 5 MP இருக்குது. ஏர் இமோஜி மோடு அது மாதிரிலாம் ஃப்ரண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவ் சொல்லலாம். 32 MP வந்து ஃப்ரண்டில். அது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணலாம். இப்போ நார்மலாக அந்த ஃபோனில் இன்னொரு சார்ஜ் நான் இதில் இன்னொரு ஃபோனில் போகிற Type-Cயில் இது ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டடான ஃபீச்சர் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். நல்ல சார்ஜும் வேகமாகிடுது. உங்களுக்கு வந்து இதில் வந்து
யூடியூப் வீடியோலாம் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு HDR10 சப்போர்ட்டட் இருக்குது, நல்லா இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தான ஐடியா கிடைக்கும். அதனால் வந்து ஃபைனலாக வந்து சாம்சங் கேலக்ஸி M51 அன்பாக்சிங் அது மாதிரிலாம் என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துருப்பீங்க. இதோட ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் பற்றி வாங்க இப்போ ஃபைனலாக இதோட ஃபுல் டீட்டெயிலை பற்றி இப்போ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா M51 நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஒரு மேசிவான ஒரு ஃபோன் சொல்லுவேன். ஏன்னா வெயிட்டே இல்லைங்க, அதுதான் ஆச்சரியமாக கைக்கு அடக்கமாக ஒரு கொஞ்சம் வந்து பல்கியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் வந்து கையில் நம்ம யூஸ் பண்ணும்போது டே டு டேயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனை பற்றி உள்ள கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுறீங்க. ஃபுல் ரிவ்யூக்காக எதிர்பாருங்க. ஏன்னா ஃபுல் ரிவ்யூவில் தான் இதோட அக்கு வேறு ஆணி வேறு நம்ம மற்ற டீட்டெயிலாக பேச முடியும். லாஸ்ட்டாக வந்து இந்த M31s அது மட்டும் இல்லாமல் இதையும் வச்சு நம்ம வந்து இன்னொரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து கம்பேர் பண்ணலாம். பிலோ 25Kல வந்து இது ஒரு நல்ல ஒரு மொபைலாக இருக்கும். இது ஆக்சுவல் விலை எனக்கு என்னன்னு தெரியல. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். வாங்க போகணுன்னு நினச்சா கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபரில் கார்டில் HDFC கார்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆஃபர் வரும். கூடிய சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள கிரிட்டிக்கல் ஃபீட்பேக்ஸ் எதுனாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணும்போது இந்த வீடியோ லைக் பண்ண வந்துடுறேன். இப்போ தான் சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட மிஸ் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்க மாட்டி. சைன் அப் முகமது. Bye.